டேய் தோக்க போற மேட்ச் எதுக்குடா இவ்வளவு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க? ஏடா இந்த மேட்சே முடியல, அதுக்கு தோக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒரு சில நாங்கள் தோக்கவே மாட்டோம். ஏய் ஆப்போசிட்ல இருக்குது யாரும் தெரியல, ஸ்டெப்ஸும் மில்லரும் அடிச்சு தூள் கிளப்பிடுவானுங்க. நீங்க எப்படினாலும் தோத்துருவீங்கடா. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் ஒரு சரியான காட்டான்டா. கட்டசில அடிச்சு முடிச்சிருவான் மேட்ச். வேண்டா எப்படியோ தோக்க போறீங்க, வா அதை தோக்கறதுலேயே உன் மூஞ்ச நான் பார்க்கணும். இது வந்து நான் 6 போயிட்டு நான் தான் சொன்னேன்டா, ஆப்போசிட்ல இருக்குது யாரு, எங்க தலைவன் மில்லரு. எப்படியா இருந்தாலும் உங்க பவுலரை முடிச்சிருவான். இன்னும் 3 பால் இருக்குது, புரியுதா? 3 பால்ல எப்படி சுருக்கம் மட்டும் பாரு. பாப்போம் இன்னும் 3 பால்ல தெரிஞ்சிடும். 2 பால்ல எங்கால முடிச்சிருவான்டா. பார்க்க தானே போறேன். இதுவும் 6. என்னடா இந்த மேட்ச் சாமி கொடுத்தீங்களா? எத்தனை மணிலாம் ஜெயிச்சுனே இருக்குது, அதனால தான் சரி இந்த மேட்ச் அப்படியே அவங்களுக்கு விட்டோம் நாங்கள். எப்படா இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாரு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கதறல் மொமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க மூஞ்சே மாறிடுச்சு. நாங்க வந்து தோக்கடா, இன்னொருத்தவங்க விட்டு கொடுக்குறோம். எத்தனை நாங்களும் ஜெயிக்கிறது சொல்லு. கதறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாத்துக்கோங்க நாங்க வந்து தோத்தாதான் எங்களுக்கு வந்து அந்த வெறி வந்து நாங்க வந்து கப்படிப்போம். எப்பவுமே ஜெயிச்சுனே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த இது தெரியல, ஒரு மாதிரி வெறி வரல. அதனால இந்த மாதிரி நாங்க தோத்துட்டு அந்த வெறியிலே வந்து கப்படிக்கலான்னு ஒரு இதுல இருக்கிறோம், புரியுதா? கதறல் சண்டை தொடச்சுக்கோங்க, முடிஞ்சு. ஓகேங்க, வெற்றிகரமா அவங்க சரி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு பண்ணதுக்கலாம் நம்ம ஜெயிக்கிறோம். உங்களுக்கு மும்பை இது வரும்ல, அப்ப தெரியும்.